பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். எத்தனையோ நாட்களாய் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேன். என் கண்ணீருக்கு பதில் இல்லையே, என் கண்ணீரை துடைப்பார் யாருமே இல்லையே. நான் மரணத்துக்கு நேராக துக்கமுகத்தோடு போய்கொண்டிருக்கிறேன். என் பிள்ளைகள் என் கண்ணீரை பார்க்கவில்லை, என் புருஷன் என் கண்ணீரை பார்க்கவில்லை, என் சகோதரர்கள் என் கண்ணீரை பார்க்கவில்லை, என் உற்றார் உறவினர்கள் என் கண்ணீரை பார்க்கவில்லை. என் கண்ணீரை யார்தான் பார்ப்பார்? யார்தான் என் கண்ணீருக்கு பதில் தருவார்? யார்தான் என் கண்ணீரை துடைப்பார் என்று ஏக்கத்தோடு ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உங்கள் கண்ணீரை துடைப்பேன், நான் உங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன் என்று இன்றைய காலை பொழுதில் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதி இவ்வாறாக சொல்லுகிறது, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். தெய்வ ஜனங்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைக்கக்கூடியவராய் வல்லமை உள்ளவராய் அவர் வீற்றிருக்கிறார். நாம் அநேக காரியங்களை குறித்து கண்ணீர் வடித்து கொண்டிருப்போம். வியாதியை குறித்து கண்ணீர் வடித்து கொண்டிருப்போம். கடன் பாரங்களை குறித்து கண்ணீர் வடித்து கொண்டிருப்போம். பிரச்சனைகளை குறித்து கண்ணீர் வடித்து கொண்டிருப்போம். பிள்ளையினுடைய காரியத்தை குறித்து கண்ணீர் வடித்து கொண்டிருப்போம். திருமண காரியத்தை குறித்து கண்ணீர் வடித்து கொண்டிருப்போம். திருமணம் நடைபெறவில்லையே, வயது போய்கொண்டிருக்கிறதே, இன்னும் நல்ல வரன் அமையவில்லையே, உற்றார் உறவினர்கள் ஏளனமாய் பார்த்து பேசுகிறார்களே என்று எண்ணி ஏக்கத்தோடு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. கடன் பாரத்தினால இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கவில்லையே, என்னுடைய பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லையே, நான் எவ்வளவோ சம்பாதிக்கிறேன், ஆனாலும் அது பொத்தலான பையில் போனது போல, அது பொத்தலான அனுபவத்தில் போய்கொண்டிருக்கிறதே, அதை பார்த்து அநேகர் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். பிசாசின் போராட்டங்கள், வீட்டுக்குள்ளாடி சமாதான கேடு, சந்தோஷம் இல்லாதனால கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். மதுபான பிரச்சனையினால தினமும் வீட்டுக்குள்ளாடி எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகளை கொண்டு வந்து போடுகிற சத்ருவின் கிரியையினால வீட்டுக்குள்ளாடி இருந்தே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமையின் மூலம், பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்காததின் மூலம், பிள்ளைகள் பாவ வழிகளுக்குள் போய்கொண்டிருப்பதின் மூலம் நாம் அநேகர் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் சொல்லுகிறார், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் நான் துடைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் தேவ சமூகத்தில் அந்நாள் வடித்த கண்ணீரை போன்று தேவ சமூகத்தில் ஊற்றி கொடுக்க விருப்பம் உண்டோ, அத்தனை பேரையும் தேவன் கண்ணீர் துடைக்கிறவராய் இன்றைய காலை பொழுதில் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள் என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல எத்தனை பேர் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் ஊற்றி கொடுக்கிறீர்களோ, அத்தனை பேரும் கம்பீரத்தோடு ஒரு அறுவடையை காணப்போகிறீர்கள். பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தை பார்க்கும்போது ஒரு பெரிய பயங்கரமான கொள்ளை நோயும் போராட்டமும் என்னை சுற்றி சூழ்ந்து கொண்டிருப்பதனால என்னால் வேதம் வாசிக்க முடியவில்லை, ஜெபிக்க முடியவில்லை, தியானம் செய்ய முடியவில்லை, உபவாசம் செய்ய முடியவில்லை. தேவனுக்கென்று ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அது எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் அகப்பட்டு ஒரு சிறையிருப்பின் அனுபவத்தை போன்று காணப்படுவதனால அநேகர் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள்.
கொண்டிருக்கிறார்கள். எனக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் கண்ணீரை காண்கிற தேவன் நான் உன் அருகில் இருப்பதினால உன் கண்ணீரை துடைப்பேன். ஒரு தாயைப் போல, ஒரு தந்தையைப் போல, ஒரு மகனைப் போல நான் உன் அருகில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். உன்னை என் மார்போடு சேர்த்து வைத்து உனக்கு ஆறுதலும் தேர்தலும் கொடுத்து உன் கண்ணீரையெல்லாம் நான் துடைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு நல்ல வார்த்தைகள் தந்தீங்க ஆண்டவரே. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைக்கக்கூடியவராய் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக காரியங்களை குறித்து அனுதினமும் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்ணீரை நீர் துடைத்து எங்களை ஒரு மேன்மையான ஸ்தானத்தில் உயர்த்தி வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களுடைய கண்ணீரையும் தேவன் துடைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.